ட்ரம்ப் அவர்கள் மேலும் இந்த மீட்டிங்கோட தொடக்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். எங்ககிட்ட நிறைய ஆயில் அண்ட் கேஸ் வந்து இருக்குது, பட் விலை மதிப்புள்ள நிறைய மினரல்ஸ் அண்ட் ஆல்சோ நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ் வந்து யுக்ரைனில் இருக்குது. லைக் அ பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி, நாங்கள் இதை கொடுக்குறோம் நீங்கள் அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போடுறதாகவும் இருந்தார் இனிஷியலாக. அண்ட் அந்த லஞ்சு முடிச்சுட்டு அந்த டீலை வந்து சைன் பண்ணுறதா இருந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்குமே வந்து ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஒன்றும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணாரு. அதை தொடர்ந்து வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வந்து தொடங்க ஆரம்பிச்சது. We gave you through this stupid president $350 billion. We gave you military equipment, and you men are brave, but they had to use our military. If you didn't have our military equipment, if you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. In 3 days, I heard it from Putin. In 3 days, this is something maybe new. Less. In 2 weeks, of course. அதன் முடிவில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு இடத்துல கோவமாகவே ஆகிட்டு என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் திஸ் இஸ் தி சிச்சுவேஷன் we cannot further proceed with the business அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டென்ஷன் ஆகிட்டார். It's going to be a very hard thing to do business like this. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் கிட்ட அண்ட் அவங்களோட ஆஃபீஸ் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம இந்த மீட்டிங் இதோட முடிச்சுக்குவோம், இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா டீல் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இனிஷியலாக வந்து புட்டின் அவர்கிட்ட வந்து ட்ரம்ப் ஆல்ரெடி பேசியிருந்தார். இந்த மாதிரி வந்து நான் ஜெலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு நான் பேசி பார்க்குறேன், லெட்ஸ் ட்ரை டு எண்ட் திஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு. யூஎஸ் அண்ட் ரஷ்யா வந்து ஒரு வித டைப்பில் இருந்தாலும் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ நிறைய நாடுகள் வந்து ஒன்றிணைஞ்சு இருக்குது. கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐரோப்பா நாடுகள் வந்து ஜெலன்ஸ்கி பக்கம் தான் இப்போ நிற்கிறாங்க. நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட நிறைய செக்யூரிட்டி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டப்போ கூட வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தார். அதாவது வந்து ஐ எம் ஹியர் டு மேக் அ டீல் அண்ட் ஐ எம் ஹியர் டு எண்ட் த வார், அதை பற்றி மட்டும் கொஸ்டின்ஸ் கேளுங்க, மற்ற எந்த கொஸ்டின்ஸும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது. அவர் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ அமெரிக்காவோட வெல்ஃபேருக்காக தான் இருக்கும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் அவர் அந்த மீட்டிங்கை கொண்டு போனார். பட் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட ஒரு வித பாசிட்டிவான அந்த மீட்டிங் அமையாதனால பாதியிலேயே ஜெலன்ஸ்கி வந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்காக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ண லஞ்சுமே அவங்க சாப்பிடல அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க சைன் போட வேண்டிய அந்த டீல்ஸுமே அவங்க சைனும் போடாமல் அவங்க நாடு திரும்பியிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்லியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கேம்பிளிங் வித் வேர்ல்டு வார் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கியை பார்த்து ஒரு வித ரூடாகவே சொன்னார் ட்ரம்ப் அவர்கள். You're gambling with World War 3. You're gambling with World War 3. And what you're doing is very disrespectful to the country, this country. That's back to you far more than a lot of people said they should have. So ஜெலன்ஸ்கி அண்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நடுவில் வந்து ஒரு வித கருத்து மோதலே ஏற்பட்டுருச்சு இந்த மீட்டிங்கில் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.